திருப்பதி மூலவர் சிலை ஒரு காளி சிலை. வடக்குல இருந்து ஆரியர்கள் உள்ள வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வராங்க, அதாவது திருப்பதிக்கும் வராங்க. அங்க வந்த இவங்க அந்த கோயிலை பார்த்து இந்த இடத்துல பல வழிபாடுகள் தவறான முறையில் நடக்குது அப்படின்னு சொல்லி வழிபாட்டுகளை மாத்துறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க கைவரிசையை காட்டுறாங்க, அதாவது கோயிலை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள இருந்த காளி சிலையை எடுத்துட்டு சிவன் சிலையை வைக்கிறாங்க. இந்த சிலையை உள்ள வச்ச உடனே ஆரியர்களுக்கும் பழந்தமிழர்களுக்கும் பயங்கரமான சண்டை வருது. ஸோ சண்டை வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. கோயிலுக்குள்ள வருமானத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம், கோயிலுக்கு வெளியே அந்த முடி எடுக்கிறது, அதாவது மொட்டை அடிப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த வேலையை நீங்க செஞ்சு நீங்க அந்த வருமானத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த சம்பவங்களாம் நடக்கும்போது தான் உள்ள ஒரு லெஜெண்ட் வராரு, அதாவது ராமானுஜர். காளி கோயிலை சிவன் கோயிலா மாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராமானுஜர் திருப்பதிக்கு 1130 வருஷம் வராரு. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் பயங்கரமான சண்டை வருது. ஸோ இதுல என்ன ஒரு சோகனா, அந்த கோயில் உண்மையாவே பழந்தமிழர்களுக்கு தான் சார்ந்தது. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க, நடுவுல பழந்தமிழர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த கருவறைக்குள்ள பெருமாளோட சங்கு சக்கரத்தையும் சிவனோட உடுக்கையும் வைக்கிறாங்க. இரவு கருவறையை மூடிட்டு மறுபடியும்